கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம போன வாரம் ஒரு கல்ச்சர் பார்த்தோம். இந்த வாரம் ஒரு ஜியாகிரபி பார்ப்போம். அதாவது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ள அழைத்து போகிறார். அந்த தேசம் எப்படிப்பட்டதான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமா இருந்தது. அந்த தேசத்தை அவர் சூஸ் பண்ணி அங்க ஜனங்களை அழைத்து போகிறார். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா தேசமே இயேசுவை நிறைய காரியங்கள் இயேசுவை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த மலை பார்த்தீங்கன்னா அது இயேசுவை அடையாளப்படுத்துகிறதா இருக்கும். அங்கே போன்ற நதிகள் எல்லாமே இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், அப்படி எதை எடுத்தாலும் பார்த்தா நிறைய காரியங்கள் இயேசுவை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இதை பார்ப்போம். யோர்தான் நதி நம்ம அதை பார்த்துருக்கோம். யோர்தான் நதியில் நிறைய அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. இஸ்ரேல் ஜனங்களை யோசுவா கூட்டிட்டு வரும்போது யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது. அடுத்தது பார்க்குறோம். எலியா அந்த நதியை கடந்து போகும்போது அது ரெண்டாக பிளந்தது. எலிசா வரும்போது ரெண்டாக பிளந்தது. அப்படி அதில் நிறைய காரியங்கள் யோர்தான் நதியில் நடந்தது. இயேசுவானவர் அவர் எங்கே பேப்டிசம் எடுத்தார்? யோர்தான் நதியில் பேப்டிசம் எடுத்தார். அப்படி பல காரியங்கள்ல அந்த பைபிளில் நிறைய இடத்துல யோர்தான் நதியை பற்றி நாம பார்க்குறோம். இப்போ யோர்தான் அப்படிங்கிறது தமிழில் யோர்தான்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் ஜார்டன் ரிவர் சொல்கிறோம். அதே போல் ஹீப்ரூவில் அது என்ன சொல்கிறோம்னா யார்டன் OYARDAN யார்டன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். யார் அப்படின்னா இறங்கி வருதல், டு டிசெண்ட், இறங்கி வருதல். யாருங்கிறது இறங்கி வருதல். தான்ங்கிறது ஒரு இடம், அந்த இடத்துல வருது அப்படிங்கிறதுக்காக தானில இருந்து இறங்கி வருகிற நதி யார்டன் யோர்தான். அது நதி பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த நதி பார்த்தீங்கன்னா அதோட மூலம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஹெர்மோன் மலை அது பனி நிறைந்த மலையாக இருக்கும். பனி அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டாக அப்படியே இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். அந்த ஹெர்மோன் மலையிலிருந்து ஒரு ஸ்ட்ரீம் வருது, 3 ஸ்ட்ரீம் அதுலேருந்து வருது. ஒரு ஸ்ட்ரீம் பேர் ஹஸ்பானி ரிவர். ஒன்று ஸ்ட்ரீமாக மலையிலேருந்து தண்ணீர் ஒழிச்சியாக அப்படியே ஆறா அப்படியே வரும். அது ஒன்று ஹஸ்பானி. அடுத்தது பார்த்தா பனியாஸ் நடுவில் மேப்பில் நம்ம பார்த்தோம்னா ரைட் சைடில் பனியாஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பானி ரிவர் இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா தான் ரிவர் இருக்கும். 3 ஆறும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் ஆகும். அங்கே சி ஆஃப் கலிலேயில் சேரும். அந்த 3 நதிகளும் சேர்ந்து ஒன்றாய் வர்றது தான் யோர்தான் நதி. இப்போ 3 ஒன்றாகிறது. இதில் நமக்கு என்ன தெரியுது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருமாக இருந்தும் அவர் மூவரும் ஒருவரே. திருத்துவத்தை இது சொல்லுகிறதா இடமா இருக்கிறது. அந்த 3 நதியும் சேர்ந்து ஒன்றாக சி ஆஃப் கலிலேயா கடல்ல அது வரும். அப்புறம் கடல்ல இருந்து வெளியில வரும். அது கடல்னு சொல்றோம், ஆனா அது ஒரு பெரிய லேக். அந்த கடல்ல இருந்து வெளியில யோர்தான் நதி கடைசியாக எங்க போய் சேருதுன்னா டெட் சீல போய் சேரும். நார்த்ல இருந்து வருது, இறங்கி வருது. யோர்தான் நதியை பத்தி சொல்லும் போது யோர்தான் நதி இறங்கி வந்தது அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஏன் இறங்கி வருது அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஒரு எங்க லோவா இடம் இருக்கோ அங்கதான் எல்லாம் போகும். ஆனா இதுல சொல்லும் போது யோர்தான் நதி இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்றேன்னா இந்த எப்படி இறங்கி வருதுன்னா அதோட சீ லெவலோடையும் அது கீழே வரும். எல்லாமே நம்ம இப்போ கிரவுண்ட் லெவலை பற்றி சொல்லும்போது சி லெவலில் வச்சு தான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. சி லெவலுக்கு இவ்வளோ மேலே இருக்குது, சி லெவலோட இவ்வளோ கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோர்தான் நதி சி லெவலோட கீழே இருக்குது. அப்போ கீழே இருக்குது. இது அந்த மாதிரி ரிவர் உலகத்தில் வேறு இடத்துல இல்லை. இதுதான் சி லெவலோட கீழே இருக்கிற இடம். அதனால் இதை நம்ம சொல்லும்போது இறங்கி வருது அப்படின்னு சொல்லணும். அது போய் சேருது. இப்போ இதை அதுதான் இந்த
நதி வந்து இந்த சேருற இடம் தான் சி ஆஃப் கலி. அந்த சேருற இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு செழிப்பான அந்த ஒரு நதி. இது இந்த 3 நதிகளும் சேர்ந்து வந்த இடத்துல தான் அங்கே வந்து பெத்சாய்டா இருக்கிறது. பெத்சாய்டாங்கிற ஊர். இந்த நதி யூஸ்வலாக நதி அப்படின்னாவே அது ஒரு செழிப்பை கொண்டு வரும். அந்த நதி வந்து எங்கெல்லாம் நதிகள் இருக்கிறதோ அங்கே ஒரு தண்ணீர் இருக்கு. தண்ணீர் இருந்தாவே அந்த இடம் செழிப்பான ஒரு இடமா தான் இருக்கும். அப்போ அந்த பெத்சாய்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும், பெத் அப்படிங்கிறது வீடு, சாய்தாங்கிறது ஃபிஷர்மென், ஹவுஸ் ஆஃப் ஃபிஷர்மென். பெத்சாய்டா அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ஃபிஷர்மென். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அங்கே சேரும்போது அந்த இடத்துல நிறைய மீன்கள் கிடைக்கும். நிறைய அந்த ரிவர்ஸ் கொண்டு வர்றது நிறைய மினரல்ஸ் நிறைய அங்கே வந்து சேரும். அந்த நிறைய மினரல்ஸ் கிடைக்கிறதுனால அங்கே நிறைய ஜீவராசிகள் இருக்கும். அந்த மினரல்ஸ் எல்லாம் அதுக்கு ஃபுட்டு. அதனால அந்த மீன்கள் எல்லாம் அங்கே நிறையா இருக்கும். அந்த மீன்கள் நிறையா இருக்க இடத்துல என்ன ஜனங்கள் வந்து குடியிருப்பாங்க. அது வந்து ஒரு மீனவ பட்டணம். அப்போ பெத்சாய்டாங்கிறது ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை கொண்டு இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற அந்த இடம். அங்கே இருந்துதான் பேதுரு, அந்திரேயா, பேதுரு, பிலிப்போ, இவங்கெல்லாம் யாக்கோபு, இவங்கெல்லாம் வந்து அந்த ஊர்க்காரங்க தான். பெத்சாய்டாவோட அந்த ஊர்க்காரங்க தான். அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிற தொழிலாய் கொண்டு இருக்கிற அந்த ஜனங்கள். அப்படி இந்த இடத்துல நல்ல செழிப்பாக இருக்கிறது. மூவருமா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாகி ஒரு இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அப்படியாக தான் நமக்குள்ளேயும் இயேசு வந்து நமக்குள்ளேயும் எப்படி மூவரும் ஒருவராய் வந்து நமக்குள்ள இறங்கி இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யோர்தான் நதி, யோர்தான் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யோர்தான் நதி கடைசியில் போய் சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா டெட்சி. டெட்சி அப்படின்னா சவக்கடல், அது உப்பு கடலும் சொல்லுவாங்க. இப்போ இந்த நதி பாய்ந்து வர இடத்துல எல்லாம் பயங்கர செழிப்பாக இருக்கும். நிறைய ஜீவராசிகள் இருக்கு. அந்த தண்ணிகள்ல நிறைய ஜீவராசிகள் இருக்கு. அது ஒரு செழிப்பை அந்த தேசத்திற்கு கொடுக்கிறது. நல்ல அக்ரிகல்ச்சர் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தேசத்தை உருவாக்குகிற செழிப்பான அந்த ரிவர் கடைசியா போய் சேர்ற இடம் எங்கேயா இருக்கு? சவக்கடல்ல. சவக்கடல்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜீவராசி கூட இருக்காது. அப்போ எப்படி இது வந்து யோர்தான் நதி வந்து இப்ப இயேசுவுக்கு ஒப்புமையா இருக்கிறது. இயேசுதானே அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தாரு. வந்து அவரை ஏற்றுக்கொண்ட அவரை விசுவாசிக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அவர் செழிப்பை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்படி இல்லை நம்மளோட வாழ்க்கையில் அவர் எப்போ நம்ம கிட்ட பாய்ந்து வருகிறாரோ அப்போ நமக்கு வந்து செழிப்பு உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகுது. அப்புறம் பார்த்தா கடைசியில் அந்த இடம் போய் அந்த நதி எங்கே போகுதுன்னா டெட்சிக்கு போகுது. அந்த டெட்சியில சவக்கடல்ல ஒரு ஜீவராசி கூட இருக்காது, ஒரு மீன் எதுவுமே இருக்காது. இப்போ டெட்சி பற்றி நிறைய காரியங்கள் இருக்கு. ஜஸ்ட் ஒன்று சொல்லணும்னா அது ஃபுல்லாக வந்து சல்ஃபராக இருக்கும், ஃபுல்லாக சால்ட்டாக நம்ம பாறைகளாக இருக்கும். நாங்கள் இஸ்ரேல் போகும்போது அங்கே எல்லாமே இந்த இஸ்ரேல் ட்ரிப் எல்லாமே டெட்சிக்கு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நீச்சலெல்லாம் எடுக்க முடியாது. அதில் போனோம், அது உள்ளே போனோம்னா அது ஃப்ளோட்டு தான் ஆகும், ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகும், முழுகவே முடியாது, ஃப்ளோட் ஆகும். அதே போல் அது உப்பாக இருக்கும், ஃபுல்லாக உப்பு பாறைகளாக இருக்கும். ரொம்ப வந்து நம்ம ஒரு பாறை மேலே கால் வச்சோம்னா அது உப்பு நம்ம சீமா கொஞ்சம் கீழே கொட்டி நம்ம கால் வச்சாவே நமக்கு வந்து எரிச்சலாக இருக்கும், கால் வைக்க முடியாது. அது ஃபுல்லாகவே இதாக இருக்கும், சால்ட்டாக இருக்கும். சல்ஃபர் வந்து அதிகம் உள்ள இடம் அது. அப்போது அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அது சல்ஃபராக ஆயிரும். அங்கே எந்த நம்ம வந்து நீச்சலெல்லாம் அடிக்க முடியாது. அதுதான் டெட்சி. ஆனால் அது எப்படி அந்த டெட்சி அங்கே டெட்சி தான் வந்து உலகத்திலேயே த லோவஸ்ட் பாயிண்ட். அதாவது சீ லெவலோட நுனி அடுத்த இதுக்கே போகிற மாதிரி அந்த அந்த லெவல் அதோட டெட்சி இருக்கிற இடம் பிலோ சீ லெவல் ஒரு 400 மீட்டருக்கு கீழே இருக்கும். அதுதான் வந்து மைய பகுதின்னு சொல்லுவாங்க. பூமியோட மைய பகுதியில் உள்ள ஆழத்தில் இருக்கிற டெட்சி தவிர வேற எதுவுமே இல்லை. அதுதான் வந்து அப்படி கீழே இருக்கிறது. அந்த டெட்சியை வந்து எப்படி வந்தது அப்படின்னா சோதம் கொமோரா வந்து தேவன் அழித்த போது அப்போ வந்து அந்த உப்பு பார்த்தோம், லோத்தோட மனைவி உப்பு தூணாய் மாறினாங்க. அப்போ அங்கே என்ன வந்ததுன்னா ஃபுல்லாக சல்ஃபர் வந்தது, ஃபுல்லாக வந்து கொட்டப்பட்டது.
அப்போ அந்த சல்வர்னால அங்க இருக்கிற இடம் எல்லாமே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி உகந்ததா இல்லை, எல்லாம் உப்பு கடலா, அதுவும் உப்பு கடலாய் மாறி போச்சு. ஆனாலும் தேவன், அது ஒரு சாபத்தை நிமித்தம் அப்படி ஆச்சு. ஆனாலும் தேவன் வந்து அதற்கு ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா அதை ஆசீர்வாதமாய், ஜீவனை கொடுக்கலன்னா ஆசீர்வாதமாய் அந்த சவக்கடலையும் மாற்றினார். இப்ப இஸ்ரேல் நாட்டுக்கு 3 வருமானம் வருகிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சவக்கடல்ல இருந்து இந்த சல்ஃபர்ல இருந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய செய்வாங்க. அங்கே நிறைய வந்து கம்பெனிஸ் இருக்கு. வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்க அதுல வந்து இங்க நம்ம சொல்றோம் இல்ல, மென்ஸ் ஸ்பா அப்படியெல்லாம் சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி பார்லர்ஸ் அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அங்க உப்பு கடல்ல அந்த தண்ணியில போய் நம்ம வந்தாவே சரீரத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. சரீரத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகுமா. அவ்வளோ அந்த சல்வர் அந்த ரொம்ப மெடிக்கேட்டடா அது இருக்கும். அது அப்போ அங்க வந்து அதுல செய்கிற ப்ராடக்ட்ஸ் டெட் சீ ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பயங்கர காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ். அது எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். அதில் வந்து இந்த டெட் சீலேருந்து தான் அது கிடைக்கிறது. அப்போது இஸ்ரேலுக்கு வருமானத்தை பார்த்தீங்கன்னா இந்த டெட் சீ ப்ராடக்ட்ஸ்னால உலகம் முழுவதுக்கும் அது வந்து போகிறது. அது பயங்கர காஸ்ட்லியாக. அது மூலம் அவங்களுக்கு டூரிஸ்ட் நிறைய பேர் அங்கே இடத்துக்கு வருவாங்க. அதன் மூலம் வந்து அவங்களுக்கு வருமானம் வருகிறது. ஃபர்ஸ்ட்டு வந்து டெட் சீ ப்ராடக்ட்ஸ் மூலம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மூலம் வருமானம் இஸ்ரேலுக்கு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வர்றது. இப்போ இந்த டெட் சீயை வந்து அவர் தேவன் வந்து அவரை வந்து அதை ஆசீர்வதித்து அவங்க இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக அதை மாற்றி கொண்டிருக்கார். இப்போ நம்ம சொல்றோம் ஜீசஸ்க்கு ஒப்புமையா அந்த யோர்தான் நதி இருக்கிறது. அப்ப யோர்தான் நதி வந்து ஜீசஸ் ஒப்புமையா இருக்குதுன்னா, அதாவது அடையாளப்படுத்துகிறதுனா, அவர் மேல இருந்து வந்தாரு, கீழே இறங்கினாரு, அவர் வந்து எல்லாத்தையும் ஆசீர்வதித்தாரு, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார்கள், மரித்தவர்களை எழுப்பினாரு. அப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் செய்து கடைசியாக என்ன ஆனாரு, அவர் மரித்து போனார், மரணம் அடைந்தார். அவரை சிலுவையில் சிலுவையில் அறைந்தார்கள். அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மரித்தார். சரி, மரித்த இயேசு 3ஆம் நாள் என்ன பண்றார், உயிரோடு எழுறார். 3ஆம் நாள் வந்து உயிரோடு எழுந்து அவர் எழணும். அப்படினால இந்த டெட் சீ வந்து மரிச்சு போயிருக்கு. இப்போ அந்த டெட் சீ வந்து அப்போ உயிரோடு எழுப்புனா தானே இயேசுக்கு அது ஒப்புமை ஆகும். அது எழணும். வாசிக்கலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட் 2 வசனம் மட்டும் படிங்க. 1லேருந்து 10 நீங்க வீட்டுல போய் கூட படிங்க. ஃபர்ஸ்ட் 2 வசனம் படிங்க. இன்று அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்ந்து வருகிறது. இப்போ எசேக்கியேல் வந்து இயேசுவோட 3ஆம் வருகையை பற்றி சொல்றாரு. 3வது ஆலயம் கட்டப்படுகிறத சொல்ற தீர்க்கதரிசி எசேக்கியேல். அப்ப அதை பத்தி சொல்லும் போது சொல்கிறார். இப்ப 6வது வசனம் படிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். 8வது வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதில் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இதை வந்து யோர்தானை பத்தி தான் சொல்லிட்டு வர்றாரு. அந்த நதி வருது, கடைசியில போது கடல்ல விழுக போகுதுன்னு சொல்லிட்டு 9ம் 10ம் படிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் என்றும் சந்தரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் என்றும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது எங்கேதி துவங்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் தரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை பிரிக்கிற தளமாய் இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பலஜாதியும் மகா ஏராளமாய் இருக்கும். இந்த காரியங்கள் வந்து வரப்போற காரியங்களை சொல்றாரு.
அப்போ சவக்கடல்ல என்ன நடக்குமா, மறுபடியுமாக அங்க எல்லாம் ஜீவராசிகள் உண்டாகும். அதே போல நிறைய மீன்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும். திரும்பவுமாக ஜனங்கள் அங்க வந்து மீன் பிடிப்பார்கள். அது என்ன 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என்கேதி துவக்கி எனக்குலாயும் மட்டும். என்கேதி சவக்கடலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்கேதி அந்த இடத்துல வந்து அது 1 சாமுவேல்ல பார்க்கிறோம். தாவீது சவுலுக்காக பயந்து போய் ஒளிந்து கொண்ட ஒரு இடம் என்கேதி. அந்த இடத்துல தொடங்கி எனக்குலாயும் மட்டும் அது வந்து இதை வந்து சவக்கடலை பத்தி தான் இது சொல்லுது. அப்ப இந்த இடத்துல மீண்டுமாக தேவனோட ராஜ்யம் வர 1000 வருஷம் அரசாட்சி வர டைம்ல அவரோட 2ஆம் வருகை வரும்போது மறுபடியுமாக அந்த சவக்கடலுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும். அப்போ மறுபடியுமாக மரித்தது எல்லா ஜீவராசிகளும் மறுபடியுமாக வருமா. அப்போ நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து இயேசுவானவர் இந்த காரியங்களை கொஞ்சம் வசனங்கள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா படிப்போம். பிலிப்பியர் 2:3 6, 7, 8 மட்டும் பாருங்க. 3ஆம் மணி பிலிப்பியர் 2. ஒன்றையும் 2:6, 7, 8. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தோம், தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இப்ப இயேசுவோட சிந்தை நமக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவை நமக்கு மாதிரியாய் வைத்திருக்கிறாங்க. அப்ப வந்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் மட்டும் அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்போ அவர் வந்து தம்மைத்தாமே தாழ்த்தினால தேவன் அவரை உயர்த்தி வைத்தார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த எபேசியர் பார்க்கலாம். எபேசியர் 4 8 படிங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அவர் இறங்கினார். ஏறினார் என்பதனால அவர் அதுக்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார். அப்போ சவக்கடலில் அவர் இறங்கி வந்து தாழ்விடம், அந்த சவக்கடல் வந்து ஒரு தாழ்விடம் தான். அப்போ இவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நாள் எங்க போனாரு, தாழ்விடங்களுக்கு போய் அங்க அடைப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கும் அவர் என்ன சொன்னாரா, பிரசங்கம் பண்ணினார். அவரு பிரசங்கித்து வந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாழ்விடங்களுக்கு இறங்கி போய் அங்க போயும் கூட அவர் வந்து அவரோட சுவிசேஷத்தை அவர் சொல்லிட்டு அவரை பற்றிய காரியங்களை சொல்லிட்டு வர்றார். அதாவது இயேசுவானவர் வர்றது நமக்கு ஆசீர்வாதம், நமக்குள்ள வர்றதும் ஆசீர்வாதம், அவர் பூமியில இருந்ததும் ஆசீர்வாதம், அவர் மறைத்து போயும் அவங்க ஆவிகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை வந்து ஆசீர்வாதமே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டு தான் அவரை மேல ஏறி வருகிறார். அப்படி இங்க வந்து அவர் தாழ்விடங்கள், அவர் வந்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு நதி பாய்ந்து வருது அப்படின்னு சொல்லி வந்தா அந்த நதி வந்து போகணும் அப்படின்னா நம்ம இந்த வழி எப்படி இருக்கணும், அதாவது இப்போ ஒரு நதி வந்துட்டு இருக்கு, அங்க ஒரு மேடு இருந்துச்சுன்னா பக்கத்துல பள்ளம் இருக்கு, எங்க தண்ணி போகும், எங்க வந்து தாழ்விடமா இருக்கிறதோ தாழ்வா இருக்கிறதோ அங்கதான் வந்து அந்த தண்ணி போகும். இப்ப ஜீவ நதியாகிய கிறிஸ்து இயேசு எப்படி இருக்கிறார், அவருதான் ஜீவ நதியா இருக்கிறார். அவர் வர இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் தான். அந்த நதி வரணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், நமக்குள்ள அவர் இறங்கி வந்துட்டாரு, நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். யாக்கோபு 4:10
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ நம்மளோட காரியம் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீவன் நதி நமக்குள்ள வரணும்னா நம்ம தாழ்மையா இருக்கணும். 1 பேதுரு 5 அதிகாரம் 1 பேதுரு 5:6-7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. அப்ப நமக்கு சொல்லுற காரியம் இதுதான். நம்ம எவ்வளவு நம்ம தாழ்மையா இருக்கிறோமோ அவ்வளவு அந்த ஜீவ தண்ணீர் நம்ம நிரப்பும். நம்ம எதிர்த்து நின்றுட்டு இருந்தோம்னா அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள வராது. அப்போ இயேசு வந்து நமக்கு மாதிரி அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், பிதா அவரை உயர்த்தினார். அதே போல அவர் நம்மளும் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் அவரால் நம்மளை நிரப்ப முடியும். இப்போ அவர் வந்து அந்த நதி போற இடத்துல எல்லாருக்குமே வந்து அது ஆசீர்வாதம் தான். அது அது வந்து கடை சொல்லுகிறது இல்லை. நீ தான் வந்து இந்த தண்ணியை எடுத்துக்கணும், நீ எடுக்கக்கூடாதுன்னு யாருக்குமே வந்து அந்த எந்த நதியும் கடை சொல்வதில்லை. நம்ம தான் போய் எடுக்கணும். நம்ம அது எல்லாத்துக்குமே பயன்படும். குளிக்கிறதுக்கு பயன்படும், குடிக்கிறதுக்கு பயன்படும், துணி துவைக்க பயன்படும், நம்ம ஆடு மாடுகளுக்கும் கூட பயன்படும். அப்படி நதி வந்து எல்லாத்துக்குமே பயன்படுகிறது. அது வந்து யாரையும் தரமாட்டேன்னு சொல்லி ஒதுக்காது. தேவன் பட்சபாதம் இல்லாதவர், நம்ம கிட்ட வருகிறவர் யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ வந்து நம்ம தான் நம்ம வந்து வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் வந்து நம்மை நிரப்புவார். நம்ம வந்து எதிர்த்து நின்று நம்ம தடையா இருந்துட்டு தேவன் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கல, தேவன் வந்து நமக்கு செய்யல, எனக்கு செவி கொடுக்கல, என்னை வந்து கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்றது யாரோட குற்றம்? அது தேவனோட குற்றம் அல்ல. அவர் ஜீவ நதியாய் அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்மளை தாழ்த்தி அவர் ஜீவ நதியாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவர்கள், அவர் வந்து நம்மை அறிந்திருக்கிறார், நம்மளோட தேவைகளை தெரிந்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.